ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே கர்ப்பிணி பெண்கள் அந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு கிரகணம் அப்போது எப்படி இருக்கணும், கிரகணம் அப்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சால் நம்ம குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற பயம் இருக்குது. அதே போல் நம்ம கிரகணம் அப்போது வெளியே போகலாமா, தண்ணி குடிக்கலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டவுட்ஸ் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். ஏன்னா கிரகண நேரத்தில் ஏதாவது நம்ம தவறான விஷயம் செஞ்சிட்டோம், அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னா குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, குழந்தை பிறக்கும்போது ஏதாவது ப்ராப்ளமோடு பிறப்பாங்களா, கை காலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ரீசெண்டாக நான் போட்ட ஒரு வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிரகணம் அப்போ நான் படுத்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சாதாரணமாக டவுட் வரதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா குழந்தையுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த காலத்துலலாம் நமக்கு பேபி கன்சீவ் ஆகிறதே ரொம்ப பெரிய வரமாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்னுமே 10 வருஷம் 8 வருஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே சாதாரணமாக போச்சு. நிறைய பேர் இன்னுமே குழந்தை இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதம் இந்த 2024 ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் வரவிருக்குது. ஆல்ரெடி ஒரு சந்திர கிரகணம் நம்ம மார்ச்சில் பார்த்துருப்போம் இல்லையா. அதையும் பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்துடைய இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரவிருக்குது. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா காலையில் 6:11 மணிக்கு தொடங்கி 10:17 மணிக்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நீடிக்குது. நிமிடங்களில் சொல்ல போனோம் அப்படின்னா 246 நிமிடங்களுக்கு தொடர்ந்து இந்த சந்திர கிரகணம் நீடிக்கும். மெயினாக இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட நிலையை எப்போ அடையும் அப்படின்னா 8:14 உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். அதாவது பீக் ஸ்டேஜில் இந்த சந்திர கிரகணம் இருக்கும். சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த கிரகணம் நிகழும். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கும். அதாவது சூரிய ஒளி சந்திரன் மேலே படாத அளவுக்கு பூமி மறைச்சிட்ருக்கும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்போல்லாம் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். பயப்படணும் கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படணும் அப்படின்னு கிடையாது. கிரகணம் அப்போது என்ன நிகழும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேவையில்லாமல் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. கிரகணம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியேஷன் அதிகமாக இருக்கும், கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். பூமியுடைய புவியீர்ப்பு சக்தியிலையும் மாற்றங்கள் இருக்கும். இதனால் நம்ம சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூர்மையான பொருட்களை அப்போது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கத்தி, கத்திரிக்கோள், நகவெட்டி இந்த மாதிரியான பொருட்களை கிரகணம் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பூமியோடைய ஈர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு. நாம் தவறுதலாக கையை கட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் அந்த டைமில் கிரகண நேரத்தில் நம்ம இதை கூர்மையான பொருட்களெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெயினாக நம்ம வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. கிரகண நேரத்தில் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது நம்மளுடைய குழந்தையும் சரி, நம்மளையும் சரி பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கிரகணம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கும் சரி, நம்ம குழந்தைக்கும் சரி பாதுகாப்பு. உங்களுக்கு அந்த டைமில் அர்ஜென்ட்டாக நம்ம கண்டிப்பாக வெளியே போகணும், முக்கியமான வேலை இருக்குது. அதாவது நம்ம டாக்டர் அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி தான் நமக்கு ஸ்கேன் எடுக்கணும், அல்லது டெலிவரி டேட் அன்றைக்கி இருக்குது சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இல்லையா. அப்போ தாராளமாக நீங்கள் போகலாம். எப்படி போகணும் அப்படின்னா, உங்களை முழுசாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். உங்களுடைய வயிற்று பகுதி, தலை, அப்புறம் கை கால் இதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பகுதியையும் நல்லா கவர் பண்ணிட்டு போகிறதுக்கு பாருங்கள். அதே போல் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதை விட ஆட்டோவில் போகிறது இன்னுமே பெஸ்ட்டு. ரொம்பவே முக்கியமாக நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிறத தவிர நீங்கள் வேறு எந்த காரணத்துக்காகவும் தேவையில்லாமல் வெளியே அலைஞ்சிட்ருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அந்த டைமில் நீங்கள் தேவையில்லாமல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது அவசரம் அப்படின்னா மட்டும் மொபைலை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி மொபைலை இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டே லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிவியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கை அந்த ஸ்விட்செல்லாம் நீங்கள் போடும்போது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் மடியில் வச்சு நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணாதீங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டு நமக்கு வெளியாகும்.
ப்ரெக்னென்சி டைமில் இது போல் சார்ஜ் போட்டுக்கிட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. கைண்ட் ரிக்வஸ்ட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம், உங்களுக்கு பிடித்த புத்தகம் படிக்கலாம், பிடித்தமான தெய்வத்தை வந்து வழிபடலாம். இதெல்லாம் பண்ணி நீங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. பயப்படணும் அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கலாம். கதவு, ஜன்னல் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜன்னலில் வந்து ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வச்சு அதை ஜன்னலில் இருக்கிற வெளிச்சத்தை வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிஸ்டர் வந்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தாராளமாக நீங்கள் தூங்கலாம். இந்த டைமில் தூங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறோம். அப்பப்போ வந்து நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும், வாமிட் பண்ணிட்டு வந்திருப்போம், ரொம்பவே சோர்வாக இருப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு முதுகு வலி, கை கால் வலி எல்லாம் இருக்கும். ஸோ படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. 4.5 மணி நேரத்துக்கு வந்து நம்ம உட்காராமல் படுக்காமல் எல்லாம் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் உட்காரலாம், படுத்துக்கலாம். படுத்து தூங்குறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை சிஸ்டர். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த பதில். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.